சொல்லக்கூடிய இஸ்லாமியர் விஜய் வராரு, அவர் கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் தலையில தொப்பி போட்டுக்கிட்டு வந்து அவர் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லணும்? நீங்க அதை தொப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இஸ்லாமியர்கள் நாங்க அந்த நம்பிக்கை போடுறோம்னா நபிகள் நாயகம் காட்டியது அல்லது இஸ்லாமிய வழக்கத்தில் அது இருக்கு, நாங்க போடுறோம். நீங்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், நீங்க எங்களுக்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நாங்க ரொம்ப நன்றி செலுத்துறோம், தாராளமா நீங்க இந்த ஏற்பாடு செஞ்சதால் நாங்க வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே தவிர நீங்க தொப்பி போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. தொப்பி போட்டிருந்தா கூட வேண்டாம், கலட்டிருங்களேன். உங்களுடைய என்ன மதமோ அந்த மதத்தினுடைய அடிப்படையில் நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தா அதுதான் உண்மையான இஸ்லாமியர் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு சொல்றது. அதே மாதிரி அவர் தொழுகையில வேற ஈடுபடுறார். எப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் நான் போய் அழகு குத்தினா அது ஏற்றுக்கொள்ள முடியாதோ, அது தவறானதோ, அது மாதிரி திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்து தொழுகையில் ஈடுபடுவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு ஆக்டர், முன்கூட்டியே ரிகர்சல் பண்ணி பல நடிப்புகளை பண்ணிட்டு அப்புறம் சினிமாவில் நடிக்கும் போது அது கரெக்டாக வரும். இங்கே வந்து அவருக்கு தொழுகை யாருமே சொல்லித்தரல. அதனால அவர் நிற்கிறார், எல்லாரும் குனிஞ்சா இவர் அப்படி நின்று பார்த்துட்டு திருப்பி குனிறாரு. எல்லாரும் திரும்பி எழுந்திருக்கிற நேரத்துக்கு பார்த்து எழுந்திருச்சாங்களா, திரும்பி எந்திரிக்கணும் எந்திரிக்கிறார். தர்ம சங்கடமாக இருந்துச்சு அவரை பார்க்க. இப்படி ஒரு வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இஸ்லாமியர்கள் நிறுத்துறதுன்னு நான் தப்புன்னு சொல்றேன். இதே மாதிரி தான் திருமாவளவனும் நடிப்பார். இதே மவுண்ட் ரோடு பள்ளிவாசல போய் ஒரு தொழுகையில் ஈடுபடுவார். அதே மாதிரி பார்த்தா திருமாவளவனா இருக்கட்டும் அல்லது திரு விஜயா இருக்கட்டும், ரெண்டு பேரும் நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோம். ஏன் நோன்பு வைக்கிறீங்க? நோன்பு வைப்பது எதற்காக? இஸ்லாமியர்கள் சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்கு, இந்த நோன்பு வைப்பதால் இன்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அதனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். திருக்குர்ஆனுடைய வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகத்திற்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு, அப்ப இறைவனை அஞ்சுவதற்காக சொர்க்கத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு இஸ்லாமிய நோன்பு வைப்பதில் ஒரு நியாயம் இருக்கு. திருமாவளவன் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையில் உள்ளவர், அவர் ஏன் நோன்பு வைக்கணும்? திரு விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர், அவர் எதுக்கு நோன்பு வைக்கணும்? தேவையில்லை. அப்ப நாங்க என்ன பார்க்கணும்? இந்த நடிப்பு அவசியமற்றது. இந்த நடிப்பை இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் நான் இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறேன், நாளை இந்துக்களாக இருக்கக்கூடிய திருமாவளவன், பிறப்பால் அவர் ஹிந்து தானே, அவர் வந்து பாய் நான் உங்களுக்காக நோன்பு வச்சேன்ல, உங்க நோன்பு கொஞ்சம் திறந்தல, வாங்க எங்க கோயிலுக்கு வந்து அழகு குத்தி வாங்க ரெண்டு பேரும் தீமிதியில் இறங்குவோம்னு சொன்னார்னு வச்சுங்க. அதை நாங்கள் இறங்க மாட்டோம்னா அப்ப என்ன பண்ணணும்? இந்த இஸ்லாமியர்களை நீ நயவஞ்சகனா இல்லையா? உன் மதத்தை மதித்து உன் மதத்தில் உள்ள வழிபாட்டை இன்னொரு மதத்தில் உள்ளவன் செய்ய வேண்டும், அதனால் நீ குஷியாவ சந்தோஷப்படுவ, அப்படி ஒரு இஸ்லாமியன் இருக்கிறார் என்றால் அப்ப அதுதான் நல்லிணக்கம் நீ விரும்புறன்னா, அவன் வந்து அவனுடைய கோவிலுக்கு போய் உன்னை வழிபாடு செய்யணும்னு சொன்னா அது நீ மறுத்தா அது என்ன நல்லிணக்கம் நான் கேட்கிறேன். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதுல, அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை செய்ய என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. விஜய் அவர் வராரு, வந்ததுமே இந்த மாதிரி இஃப்தாருக்கு தொப்பி போட்டு அது இல்லாமல் எல்லாரோடும் சேர்ந்து தொழுகையெல்லாம் ஈடுபடுறாரு. அடடா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த பார்வை இருக்குல்ல, அதை உண்மையாகவே நான் மாறுபட்டு பார்க்குறேன். இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? மத நல்லிணக்கம் அப்படின்னா உங்கள் நம்பிக்கை மாதிரி நான் நடிக்கணும், ஏன் நம்பிக்கை மாதிரி நீங்கள் நடிக்கணும், அதுக்கு பேர் மத நல்லிணக்கம்ன்றாங்க. அது மத நல்லிணக்கம் கிடையாது, மதத்தின் பெயரால் ஏமாற்றுவது, மதத்தின் பெயரால் மக்களை மடையர்களாக்குவது. அதை செய்யக்கூடாது என்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்போ அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து நிகழ்வுகளுக்கு போனால் பொட்டு வச்சுக்கிட்டு போகிறார், அவர் பிறப்பால் கிறிஸ்துவர். இஸ்லாமிய நிகழ்வுகளுக்கு வந்தால் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றார். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்தந்த மதத்தினருக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கொள்வேன் அப்படின்ற பச்சோந்தி வேஷம் இது. இது அவசியமே கிடையாது. நான் சொல்கிறேன் அதுதான் அதை ஒன்றோட ஒன்றுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு வந்தால் கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய விஜய் தொப்பி அணிந்து கொண்டு வரார்ல, அது மாதிரி இப்போ நான் ஒரு இஸ்லாமியன், ஹிந்துக்களுடைய திருவிழாக்கு என்னை கூப்பிடுறாங்க, நான் அவர்களுடைய விழாக்களுக்கு மதித்து போகிறேன். அந்த விழாக்கு போனதுமே எனக்குமே இந்த தலையில் துண்டெல்லாம் கட்டுவாங்க, கட்டி மரியாதை செலுத்தி வச்ச பிறகு சரி எங்கள் விழாவுக்கு வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து நல்ல அழகு குத்தி நெருப்பில் இறங்குறாங்க, நீங்கள் எங்கள் விழாவுக்கு வந்ததுனால நீங்களும் சிறப்பு விருந்தினராக நீங்களும் நல்ல அழகெல்லாம் குத்தி விழாவில் நீங்களும் நெருப்பில் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி நல்ல அழகெல்லாம் குத்தி நெருப்பில் இறங்கி கந்தனுக்கு முருகனுக்கு ஜே சிவா நம்மையுமே போற்றி அப்படி இப்படின்னு சொல்லி நான் என்னமாச்சும் இந்துக்களுடைய மந்திரங்கள்லாம் பக்தி பரவசத்தோடு சொல்லி போய் இறங்கி முடிச்சுன்னு வச்சுங்க. எங்கள் சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? நான் கேட்குறது என்னென்னா, எங்கள் இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கும்? என்னடா இது அநியாயமாக இருக்குது, நீ ஒரு முஸ்லீம் தானே, அந்த நம்பிக்கையை மதிக்கிறதா இருந்தால் அங்கே போகிற வரைக்கும் சரி, அந்த மக்கள் உங்களுக்கு தலையில் கட்டுறாங்க அல்லது நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிங்கிற வரைக்கும் கூட சரி, நீ எப்படி அழகு குத்துவ? அது அவங்க நம்பிக்கையாச்சு. நீ எப்படி தீமிதியில் இறங்குவ? அது அவர்கள் நம்பிக்கை ஆயிற்று. நீ எப்படி கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் நீ எப்படிப்பா சொல்லுவ? அது அவர்களுடைய நம்பிக்கை ஆயிற்று. நீ அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதோ பிரச்சனை அல்ல இஸ்லாத்திற்கு. அவர்களாகவே நீ மாறிப்போவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், சொல்ல மாட்டார்கள். இப்படி சொன்னாதான் உண்மையான முஸ்லீமே. சரியா? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி சொல்லி